இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் வந்து ரொம்பவே நல்ல வைபா இருந்தது. இன்னைக்கு சுக்கிரஹோரையில வந்து பூஜை காலையிலேயே பண்ணிடலாம்னு நெனச்சேன். பட் வெளிய வந்து கிளீன் பண்ணாததுனால நைட்டு தான் வந்து பண்ணணும். ஏன்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஆயிடுச்சு வேலை எல்லாமே முடிக்கிறதுக்கு. வீடு எல்லாமே வந்து வியாழக்கிழமையே வந்து ஈவினிங்கே கிளீன் பண்ணிட்டேன். இந்த வேலை வந்து காரிடார் கிளீனிங் பார்த்தீங்களா, இது வந்து நான் நேத்து ஈவினிங்கோ இல்ல நைட்டோ முடிச்சிருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில 6 டூ 7 சுக்கிரஹோரையிலேயே நான் வந்து பூஜை பண்ணியிருக்கலாம். பட் அது இந்த ஒரு வேலை முடிக்காததுனால இன்னைக்கு ரொம்ப டிலே. எல்லாமே பக்காவா சேஞ்ச் ஆயிடுச்சு. நைட்டு தான் வந்து சாமி கும்பிட போறேன். குழந்தைங்களையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா லஞ்சுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். துணி எல்லாமே மிஷினில் போட்டிருந்தேன். அது எல்லாமே வந்து காய போட்டு எடுத்தாச்சு. அப்புறமா லைவ்ல என்ன சமைச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு, அப்புறமா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் வந்து சாம்பார் வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா புடலங்காய் போட்டு தேங்காய் இல்லை அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, வேர்க்கடலை வந்து பொடி வறுத்த வேர்க்கடலையே பொடி பண்ணி போட்டு புடலங்காய் பொரியல் வச்சுருந்தேன். அப்புறமா சீனரக்காய் வத்தல். இந்த வத்தல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த வெயிலுக்கு வந்து உடல் சூட்டெல்லாம் வந்து தணிக்கும். எங்கள் அம்மா ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.